பார்த்து பாவம் உன்னை தாண்டிடுமோ ஜெயிச்சிருமோன்னு பயப்படாது. ஏன்னா நீ கிருபைக்கு கீழே இருக்கிறபடினால பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை எதிர்க்கிற வல்லமே இல்லைன்றாரு. உனக்கு ஆப்போசிட்டா நீ யுத்தம் பண்ற வல்லமே இல்லடா, கண்ணை திறந்து பாருன்றாரு. ரொம்ப முக்கியமானது என்ன? தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்குள்ள என்னை கர்த்தர் கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னை இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, இந்த அசுத்தமான பாவமான மோசமான பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை எங்க கொண்டு போயிருக்கார் தெரியுமா? என்ன தேவனுடைய கலாச்சாரம் இருக்கிற தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எப்படி சொல்லுது? திருப்தி அடைந்தவன் எதை மிதிப்பானா? மிதிப்பது தேன் கூடுதான், தேன் தான். ஆனா திருப்தி ஆயிடுச்சுன்னா தேனாவது ஏதாவது வராமன்னு சொல்லுங்க. எங்கெல்லாம் திருப்தி இல்லை? பெண்களுக்கு புடவை வாங்குறத திருப்தி வரவே வராது. அப்புறம் ஆண்களுக்கு 1 2 இல்லை 100 இருக்கு, வெளில சொல்ல முடியாது. அது மறைபொருளாக இருப்பதாக. ஆமாம், கவனிங்க. ஆமாம், அப்போ இதெல்லாம் திருப்தி இல்லை. ரைட்டா? பைபிள் சொல்லுது கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார். கையை மேலே உயர்த்தி. பரிசுத்தன்றது என்ன தெரியுமா? என்ன பாரு, பரிசுத்தன்றது என்ன தெரியுமா? நீ திருப்தி அடைவது. when you are satisfied. உன்னுடைய திருமண வாழ்க்கையில் நீ திருப்தி அடைஞ்சன்னா வேற எதையும் பார்க்கணுன்ற அவசியம் உனக்கு. இதுக்கெல்லாம் கையை தட்டி ஆமைன்னு சொல்லி கொண்டாடி இருக்க வேணாமா? ஏன்னா திருப்தி அடைய செய்கிற கர்த்தர் உள்ளே இருக்கிறார். ஹலோ, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. திருப்தி அடைய செய்கிற கர்த்தர் இருக்கார் சார் உள்ள. எதெல்லாம் திருப்தி அடையணுமோ அதெல்லாம் திருப்தி அடைந்தே ஆகணும். நல்லா ஆமைன்னு வரமாட்டேங்க. அல்லேலூயா. லைஃபை கவனிங்க. லைஃபை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆதாரமாய் கொண்டிருக்கிறவங்க அவங்களுடைய கண்கள் இச்சையினால் நிரம்பாது. இச்சை வந்தால் பாவமா? இல்லை, பாவம் இல்லை. இப்போ அந்த பாவத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்போது பாவத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம், பாவத்துலேருந்து வெளில வந்துட்டோம். அது நம்மளை அட்டாக் பண்ண போகிறதே கிடையாது. அதனால் நான் தண்டனை பெற போகிறதும் இல்லை. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, பாவத்துலேருந்து வெளில வந்ததில்லை கலாச்சாரம், ராஜ்ய கலாச்சாரம். அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா நான் அப்பா மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லைங்க. அப்பா மாதிரி இருக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பாவுடைய கலாச்சாரம் எனக்குள்ளே வராது. கையை தட்டி இருக்க வேணாமா சார்? அப்பாவுடைய கலாச்சாரம் அப்படியே எனக்குள்ளே வர்றது. அவர் சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான்டா நீ பூமியில் இருக்கன்றார். நான் எப்படி இருக்கணும் அப்படி தான்டா நீ பூமியில் இருக்கன்றார். அவர் சொன்னது உண்மை. நான் அப்படிதான் இருக்கேன், அப்படிதான் இருக்கிறேன்றது எனக்கு தெரியணும். அதான் பிரச்சனை. அந்த அதிகாரத்தை எடுங்க மறுபடியும். 6 12 வாசி. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி. ஆகையால் என்ன கவனிக்கணும். ஆகையால் பக்கத்துல பாருங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாது இருப்பதாக. கவனிக்கணும். என்ன சொல்றாங்க? உங்க சரீரத்தை என்ன ஆளக்கூடாது? பாவம் ஆளக்கூடாது. அப்ப பாவம் ஆளுதே சார். பாவம் ஆளுதே. ஆமா, சம்டைம்ஸ் ஆளுதே, ஆளாம போறதில்ல, ஆளுது. என்ன காரணம்? ஏன் ஆளுது? வாசிங்க கீழே. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக. நல்லா கவனிக்கணும். நீங்கள் எல்லாம் பாருங்க, என்ன நிமிர்ந்து பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். இப்போ இப்படி என்ன பாருங்க, நிமிர்ந்து பாருங்க. இப்போ நான் ஒரு பாவம் பண்றேன்னு வச்சுப்போம். ஒரு பாவம் பண்றேன், யாரையோ ஒருத்தர் திட்டிடுறேன் அப்படின்னா நான் என்னவாயிடுறேன்? நான் ஒரு ஆயுதமாயிடுறேன். நான் ஒரு யாருடைய ஆயுதமாயிடுறேன்? அநீதியின் ஆயுதமாக நான் மாற்றப்படுகிறேன். நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஒருத்தர் நான் திட்டின உடனே நான் ஏதோ திட்டேன், அவர் அப்படி இல்லை. நான் யாருடைய ஆயுதமாயிடுறேன்? சாத்தானுடைய வெப்பனா மாறிடுறேன், அநீதியின் ஆயுதமாய் மாறி விடுகிறேன். அப்புறம் அடுத்து
உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக ஆ. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு இவரு? நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களா பாவத்திற்கு ஒப்புக்கொடாதீங்க. உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? இப்போ உன்னை கடவுளுக்கு நீ எப்போ ஒப்பு கொடுக்குறியோ அப்போ என்ன பண்ற? நீதியின் ஆயுதமா மாறுற. நீ எப்போ பாவம் செய்யறியோ அப்போ அநீதியின் ஆயுதமா இருக்கிற. நீ எப்போ கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குறியோ, நல்லா கவனிக்கணும், பாவம் செய்வது கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பது. இங்க நீதி செய்வதில்லை, இங்க ஒப்பு கொடுப்பது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். எதுவுமே புரியுதா? இங்க நீதியை செய்ய சொல்லல, நீதியின் ஆயுதமா கடவுளுக்கு உன்னை ஒப்பு கொடு, சரண்டர் பண்ணு சார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஏன்னா சரண்டர் பண்ண ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அவர் உன்னை பரிசுத்தத்தால் அலங்கரிக்க, அங்க அநீதியின் ஆயுதமா நீ மாறுவதற்கு என்ன பண்ணணும்னா அநீதி செய்ய வேண்டும். உன் சரத்தை அநீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அநீதி செய்யும்படி ஒப்பு கொடுக்கணும். ஆனா இங்க உன் சரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா நீதியின் அவயமாக, நீதி செய்கிறவனாக, கையை மேல கரங்களை தட்டி புரிஞ்சவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எப்படி பரிசுத்தமா வாழ்றது? ரொம்ப சிம்பிள். சின்ன பிரச்சனை வரும்போது கூட அநீதி செய்ய ஒப்பு கொடுக்காம நீதிக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை இதிலிருந்து காப்பாத்துனீங்கன்னா போதும், நான் விடுதலை ஆகணும், இந்த வல்லமை என்னை தொடக்கூடாது, நான் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே அப்படி சொன்னா அவர் உங்களை நீதிமான பரிசுத்தவானாய் அலங்கரிக்க உண்மை உள்ளவரா? ஒருவேளை அவர் அலங்கரிக்கனா அவர் பொய்யானவர் ஆயிடுவார். நான் சொல்றேன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அற்புதமான உண்மையானவர். உண்மைதான் அவருடைய அடையாளம். மேல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்களாம் கேட்குற, கவனமா கேளு. விழுந்து எந்திரிக்கிறது அப்புறம். ஆனா நான் சொல்றேன், விழுறதுக்கு முன்னாடி உன்னை கத்துக்க. விழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, உன்னை விழ வைக்கிறதுலாம் ஃபுட்பால் ஆடலாம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளில போகும்போதே நான் கலாச்சாரம், தேவ கலாச்சாரத்துக்குள்ள இருக்கேன். பரிசுத்தம் தாண்டா அடையாளம், கலாச்சாரத்துடைய அடையாளம். ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை இட்லியை கூட தோசையை கூட கரெக்டு வாங்கிக்க, அது ஒரு பிச்சைக்கார ஜெபம். ஆனால் இது கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கிறவன் எப்படி தெரியுமா இருப்பான்? பாவத்தை பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீ ஒரு ஆவரேஜ் பணக்காரன் வச்சுப்போம், ஒரு லக்ஸுரி கார் வச்சுருக்க, ஒரு லக்ஸுரி கார், எது வேணாலும் வச்சுக்கோ, XYZ, ஏதோ ஒரு லக்ஸுரி கார் வச்சுருக்க. நீ யாரோட உன்னை கம்பேர் பண்ணுவ? உன்னை விட கீழே ஒருத்தன் பைக்கில் போகிறானே அவனோட கம்பேர் பண்ணுவியா? உன்னை விட மேலே ஒருத்தன் பெட்டராக வச்சுருக்கானே கார், அவனோட உன்னை கம்பேர் பண்ணி பார்ப்பியா? சொல்லுங்க. யாரோடைய நான் கம்பேர் பண்ண? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எல்லாம் போட்டு தள்ளணும் முதல்ல. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், போயிட்டு வான்னு அனுப்பிச்சிடணும் உன்னெல்லாம். ஆமாம், கவனிங்க. யாரோட கம்பேர் பண்ணுவேன்? உன்னை விட பெட்டராக இருக்கவனை தான் பார்ப்பேன். கரெக்டாக? ஆமாவா இல்லையா? உன்னை விட கீழே இருக்கவனை பார்த்து அவனோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் மனநிலை சரியில்லை, நீ கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், நீ கொஞ்சம் லூசு பயலாக இருக்கேன்னு அர்த்தம். ராமன் சொல்லுங்க. சத்தமாக சொல்ல மாட்டீங்க. உன்னை அப்படிதான் பாவத்தை பார்க்கும்போது அது உனக்கு தகுதியானது. அதை பார்க்கும்போது எப்படி தான் பார்க்கணும்? ஆமாம், அது ஒரு மேட்ரே இல்லாத மாதிரி தான் பார்க்கணும். அதோட போய் உன்னை என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கவே. ஏன்னா உன் மேலே இருக்கிற அலங்காரம் பரிசுத்தம் என்கிற மேலே கரங்களை நல்லா தட்ட வேண்டாமா? வாசிக்கல. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் இப்ப பேசுதெல்லாம் கிருபை கீழ்ப்பட்டுறவங்கள மேல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். அப்புறம் கீழே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை என்ன சொல்றாரு? நீதிக்கு உன்னை ஒப்புக்கொடு. என்ன பாரு. நீ பயப்படாத. பாவத்தை பார்த்து பாவம் உன்னை தாண்டிடுமோ ஜெயிச்சிருமோன்னு பயப்படாத. ஏன்னா நீ கிருபைக்கு கீழே இருக்கிறபடினால பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை எதிர்க்கிற வல்லமே இல்லைன்றாரு. உனக்கு ஆப்போசிட்டா நீ யுத்தம் பண்ற வல்லமே இல்லடா, கண்ணை திறந்து பாருன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்புறம் இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. எப்படி வந்தாலும் பாத்தீங்களாங்க பாயிண்ட்டுக்கு. அப்ப என்ன பாவம் செய்யலாம்னு சொல்றீங்களா? கிடையாது. நோ, பாவம் செய்ய
கூடாது. அப்புறம் மரணத்துக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான நீதிக்கு கீழ்ப்படிதலானாலும். பாருங்க, நல்லா கவனிங்க. பாவம்னா கிரியை வந்துடுது, இங்கன்னா கீழ்ப்படிதல் தான். இங்க கிரியே இல்லை, ஜஸ்ட் சப்மிஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அடிமைகளாக ஒப்புடல, அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. என்ன சொல்றாரு? நீ பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தா நீ பாவத்துக்கு அடிமையா இருக்க. நீதி செய்வதற்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா நீ என்ன பண்ற? நீதிக்கு அடிமையா இருக்க. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் அடுத்த வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? நீங்க வந்து முன்னாடி தான் நீ பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த, இப்போ அப்படி இல்லை. எப்போ நீ ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டியோ, நீ என்ன ஆயிட்ட? நீ வந்து இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட, நீதிக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்றாரு. நீதி கீழ்ப்படுத்தவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியலையா? ரட்சிக்கப்பட்டவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் நீதி கீழ்ப்படிதல். அப்புறம் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். நீதிக்கு அடிமை எல்லாம் மேல கையை உயர்த்தி ஆமென் சொல்லியா. எவ்வளவு சிம்பிளா இருக்கு தெரியுமா? பரிசுத்தம்ன்றது நீ பிராக்டிஸ்லாம் பண்ணல, ஏற்கனவே இருக்கு. கீழ்ப்படிதல் ஏற்கனவே நீ கீழ்ப்படிஞ்சிட்ட, உள்ள வந்துட்ட. இப்போ சிம்பிளா, அதாவது இப்போ என்ன இப்படி சொல்லலாம், இந்த வடகம்லாம் போடுவாங்கல்ல மேலே, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், வத்தல்லாம் காய வைப்பாங்க. வத்தலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, புளிஞ்சாச்சு, மேலே போட்டாச்சு. அவர் சொல்கிறாரு, மேலே போட்டாச்சு, காஞ்சின்னு இருக்கு. உன் வேலை காக்காவை துரத்துறது தான். கையை மேலே தட்டி ஆபத்து சொல்ல மாட்டீங்க. நீ ஒன்றும் காய வைக்க வேணாம், புளிய வேணாம், எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. காய வச்சிருக்கேன், நீ காக்காவை மட்டும் துரத்துன்ற. மேலே கை தட்டுங்க சார். ஒரு என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் சிந்திக்கிறேன் நான். ஓகே. அப்புறம் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். என்ன சொல்றாரு? நீ யாருன்னே உனக்கு புரியல, உன் அடையாளம் உனக்கு தெரியல, என்ன சொன்னாலும் உனக்கு மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, இப்படி தண்டமாக போயிட்ட. அதனால நான் என்ன பண்ணுறேன்? மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், மனுஷ பிரகாரமாக பேசுகிறேன். அப்படின்னா இவ்வளோ நேரம் அவர் பேசுறது மனுஷ பிரகாரம் இல்லை, அது வேற லெவலில் பேசியிருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ சொல்ல மனுஷன் பேசுற மாதிரி பேசுறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும், சண்டை போடுறதுக்கும், திருடுறதுக்கும், ஆமாம், ஒரு ஆளையும் நல்லா பார்க்காத மாதிரி, ஆமாம், அசிங்கமாக என்னத்தை அப்படிலாம் ஒப்பு கொடுத்தல, அதே மாதிரி தான் இப்போ அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீதிக்கு ஒப்பு கொடுன்றார். அப்போ ஒப்பு கொடுத்தல அதே தான், சேம் ப்ராக்டிஸை அப்படி ரிவர்ஸில் பண்ணு, இதை நான் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க சார். கஷ்டமா? இது கஷ்டமா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள்ன்ற நான். ஒரு ஆமென் வரலையே. என்னங்க நாங்கள் இப்போ வரைக்கும் அதாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றாங்க கொஞ்சம் பேர். வரேன், வாசிங்க. இப்பொழுது நீங்கள், இப்போ நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயம் தான் இது. இங்கே தான் வந்தேன், இதுக்கு தான் வரேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க எங்கிருந்து விடுதலை ஆயிட்டீங்க? சத்தமா சொல்லுங்க சார். எங்கிருந்து விடுதலை ஆயிட்டீங்க? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? நீ இப்போ அடிமை ஆயிட்ட. இப்போ நீ என்ன ஆயிட்ட? அடிமை ஆயிட்ட, ஒப்பு கொடுத்துட்ட. அதனால பரிசுத்தமாகுதல் உனக்கு கிடைக்கும் பலன். இந்த பரிசுத்தமாகுதல் இருக்குல்ல, இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குமா. இப்போ எப்படி சொல்கிறேன்? இப்போ இந்த ட்ரம் வாசித்தவன் தப்பாக வாசித்தான், இந்த கடைசி பாட்டை அவனை திட்டினேன்னா முறைச்சானா முறைக்கலையா? தேவைப்பட்ட அடிப்பேன். தப்பு தான். தப்பு இல்லையா? ஜென்ரலாக பார்த்தா தப்பு இல்லை. ஆனால் என்னதான், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பரிசுத்த வாழ்வுன்னு பார்க்கும்போது தப்பு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க.
நான் அப்படி பண்ணிட்டு இப்படி திரும்பின உடனே ஆண்டவர் என்னை கழுவுறார். பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கிற ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். என்னை கண்டினியூஸாக பரிசுத்தமான வச்சுட்டே இருக்காராம். நான் விழுந்த உடனே டக்குன்னு கழுவுறாரு, என்னை பரிசுத்தமான வச்சிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறேன், ரொம்ப புரியுற மாதிரி. எனக்கு கவனிங்க. காரில் போயிருக்கீங்களா? யாரெல்லாம் காரில் போயிருக்கீங்க? காரில் போயிருக்கீங்க. முன்னாடி ஒன்று இருக்குது தெரியுமா? பார்த்தீங்கன்னா வைப்பர். அது பேர் என்னது? பேர் வைப்பர். இப்படி இப்படி அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? வைப்பர். மழை தண்ணி வந்து விழுந்த உடனே வைப்பர் ஆன் பண்ணால் சக்குன்னு மழை தண்ணி என்ன பண்ணோம்? தொடச்சிட்டு க்ளீனாக ரோடை காட்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்ல மாட்டேறீங்களே. அந்த மாதிரி பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கிற பலன் எப்படின்னா, நான் டக்குன்னு பாவம் வந்தோடனே சக் 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 சக்குன்னு வேகமாக பாவம் வருது, வேகமாக சக்க 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 கையை மேலே தட்டி அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கிற பலன் எப்படிப்பட்ட பலன்? கண்டினியூஸாக என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒப்பு கொடுக்க நிற்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு செஞ்சுட்டே இருக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற யாரா? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற. கையை மேல தட்டியா. நீ பரிசுத்தமா வாழுன்னு சொன்னார் ஒரு காலத்துல. முடியாதுன்றது அவருக்கு தெரியும். முடியாது, எல்லாம் முடியாதுன்னு உடனே சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். நல்ல கவனி. அப்ப இதை போற்று. இது என்ன பண்ணு? ரொம்ப முக்கியம் என்னன்னா, உன் வாழ்க்கையில் எது தெரியுமா தெரியணும்? எது தெரியுமா உன் அடையாளமாக மாறணும்? உன்னை பார்க்கும் போது ஊரே சொல்லணும், உன்னை பார்க்கும் போது உலகமே சொல்லணும், இவன் பரிசுத்தவான், இவன் பரிசுத்தவான், இவன் மேலே ஒரு பரிசுத்தம் இருக்கு. எந்த வல்லமே தொட முடியாதபடிக்கு ஒரு பரிசுத்தமாய் வாழுகிற மனிதன். அல்ல ஆமென் சொல்லுங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி. உன் மேலே இருக்க பரிசுத்த ப்ராக்டிஸ் பண்ணு. சார் சிம்பிளாக சொல்கிறேன். சிஏ படிக்கிறான் ஒருத்தனை வச்சுப்போம். சிஏ படிக்கிறான். அவன் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அவன் படித்த சிஏ வேஸ்ட்டு. அவன் படித்த சிஏ வேஸ்ட்டு. இன்ஜினியருக்கு ஒருத்தன் படிக்கிறான், சிவில் இன்ஜினியருக்கு படிக்கிறான்னு வச்சுப்போம். கட்டுறது சிவில் இன்ஜினியர் படிக்கிறான். சிவில் இன்ஜினியருக்கு படித்தவன் சிவில் இன்ஜினியர் வேலையே செய்யலைன்னா அவனுக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் வேஸ்ட்டு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். அப்போ பைபிள் சொல்லுது, டேய் நீ வேஸ்ட்டாக போயிடாத, நான் கொடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ணு. மேலே கையை தட்ட வேணாமா? ஆமாம். டெய்லி ஒன்றும் முடியலன்னா 2-3 கல்லை எடுத்து வச்சு பூசி பாரு. ஆமாம், பயப்படாத. கன்ஃபார்மாக பெருசாக ஒரு பில்டிங்கை ஃபேண்டாஸ்டிக்காக என்ன பண்ணுவேன்? கட்டி முடிச்சிருவேன். கட்ட வைக்கிறவர் நானே. மேலே ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன? நான் தேவனுடைய கலாச்சாரத்துக்குள்ள, அந்த அந்த தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்குள்ள என்னை கர்த்தர் கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னை வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, இந்த அசுத்தமான பாவமான மோசமான பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை எங்க கொண்டு போயிருக்கார் தெரியுமா? என்னை தேவனுடைய கலாச்சாரம் இருக்கிற தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு அடிமையா இல்லை. நான் நீதிக்கு அடிமையா இருக்கிறபடினால் பரிசுத்தமே எனக்கு கிடைக்கிற பலன். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. மற்றவன் போதிக்கிற மாதிரி நான் பரிசுத்த போதிக்கல சார். நான் இன்னைக்கு பரிசுத்த போதிச்சிருக்கேன். கிறிஸ்டல் கிளியராக போதிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டியது சார். ரொம்ப முக்கியம், ரொம்ப ஹைலைட் ஆனது என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்பது எல்லாத்துலேயும் இருக்கணும். ஹலோ கேளு. உன்னோட வாழ்க்கையில் உன்னுடைய சைல்டுஹுட், உன்னுடைய இளமை பருவம், உன்னுடைய குழந்தை பருவத்தில், இளமை பருவத்தில், வாலிப பருவத்தில், உன் திருமண வாழ்க்கையில் முக்கியமானது சார். சார் 1000 பிரச்சனை வரட்டும் சார். புருஷன் பொண்டாட்டிக்கு அன்பு எல்லாத்தையும் தாண்டி வரணும் சார். வரலன்னா நீ ஏதோ மிஸ்டேக்கில் இருக்குன்னு அர்த்தம் சார். வரலன்னா நீ ஏதோ சம்திங் ராங்கில் இருக்குன்னு அர்த்தம். நீ யாராக வேணாலும் நீங்கள் இரு, நீ எவனை வேணாலும் இரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ப்ரிவேல் பண்ண வேண்டாமா? அன்பு அன்பு எல்லாத்தையும் தாண்டி. அதாவது நீ வேற டைப்பு, உன் மனைவி வேற டைப்பாக இருக்கலாம். அது நீ பரிசுத்தம் வாழ்வதற்கு தடையாக இருக்க முடியாது. நான் முடியாது. நான் சிந்திக்கிற மாதிரி ஒரு நாள் கூட பாஸ்டர்மா சிந்திச்சதில்லை. பாஸ்டர்மா சிந்திக்கிற மாதிரி ஒரு நாள் நான் சிந்திச்சதில்லை, சிந்திக்கவும் மாட்டேன். அவங்க சிந்திக்கிற தப்பா இல்லை. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவங்க இதெல்லாம் பர்ஃபெக்ட். என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எந்த பர்ஃபெக்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனைக்குள்ளே வரும்போது மிடில் ஒரு தீர்மானத்தை என்ன பண்ண முடியும்? எடுக்கிறோம். அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் 2 பேரும் ஒத்து போகிற பரிசுத்தம். ஆமென். வர மாட்டேங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் சார். அப்போ பரிசுத்தம்ன்றது ஒருத்தனுக்குள்ள இருக்குன்னா அது என்ன பண்ணணும்னா அது தன்னுக்கிட்ட இருந்து மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், வெளில வந்துட்டே இருக்கும். அப்போ இல்லற வாழ்க்கை ஸ்வீட்டாக இருக்கணும்.
இல்லற வாழ்க்கைன்றது இன்பமாக இருக்கணும். அதில் பணம் இருக்கோ இல்லையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கோ இல்லையோ, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சண்டை போட்டால் கூட இருதயம் பூரிக்கணும் சார், சந்தோஷமாக இருக்கணும் சார். ஆமாம். மனைவி இல்லாமல் செயல்பட முடியாதவனை கணவன் மாறணும், கணவன் இல்லாமல் செயல்பட முடியாதவன் மனைவி மாறணும். என்னால் முடியல அப்படின்ற கன்ஃபெஷனுக்குள்ளே வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பரிசுத்தத்தின் செயல்கள், ரொம்ப முக்கியம். அதில் ரெண்டாவது, உன் வருமானத்தில் பரிசுத்தம் இல்லாதனால விதைக்கவே முடியாது. காணிக்க, தசமாகம், அவனுக்கு அந்த ஏரியாவில் பரிசுத்தம் இல்லை. அந்த ஏரியாவில் அவன் கரப்பட்டவனாகவே இருக்கான். ஏன்னா என்ன பாரு நிமிந்து பாரு. ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அதாவது 10 பேர் கல்லறிய வந்துட்டான் ஒருத்திய, ஊரே கல்லறிய வந்து நிற்கிது. டக்குன்னு இவர் என்ன பண்ணிட்டார்னா, உங்களில் குற்றம் இல்லாத ஒருவன் கல்லறிய கடவன், முதலில் கல்லறிய கடவன்ட்டார். ஏன் எல்லாரும் கல்லை கீழே போட்டான்? ஏன் சார் கீழே போட்டான்? பிரச்சனை பரிசுத்தம் இல்லை, ஹோலினஸ் டிமாண்டில் இருக்கே தவிர ஹோலினஸ் ப்ராக்டிஸில் இல்லை, ஹோலினஸ் உள்ள இல்லை, ஆப்ரேஷன் சிஸ்டமில் இல்லை ஹோலினஸ். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கீழே போட்டான் பாருங்க. இவர் உடனே அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, உன்னை யாரும் நியாயம் தீர்க்கவில்லையா? யாரும் தீர்க்கவில்லை ரபி. நானும், இவர் சொல்றார், நான் உன்னை நியாயம் தீர்க்க முடியும், நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாத. அதான் சார் ஹோலினஸ். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவனை மன்னிச்சிட்ட, இனி பாவம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. ஒருத்தன் வந்தான் பாருங்க ஆண்டவர்கிட்ட, வந்துட்டு சொல்றான், நான் பரலோக ராஜ்யத்தை பெற வேண்டும்னா என்ன பண்ணணும் அப்படின்றான். உடனே அவர் சொல்றாரு, போய் கட்டளைகளை நிறைவேற்று. உடனே அவன் சொல்றான், சிறு வயது முதற்கொண்டு நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், அதெல்லாம் ஈஸியாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றான். உடனே இயேசுபா சொல்றாரு, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன குறைவா? என்ன நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண குறையா அப்படின்றான் அவன். ஆமாம் ஆமாப்பா, வந்து ஒரு குறை உண்டு. என்ன குறை? எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணு, ஏழைகள் கொடு. ராமன் சொல்லுங்க. பக்குன்னு ஆயிடுச்சு போனுக்கு, மிகுந்த பாரமுள்ள மனதோடு திரும்பி போயிட்டானா. ஏன்னா பொதுவாக எடுத்துங்க, இந்த தசமாகம்லாம் கொடுக்க முடியாமல் இருக்கல்ல, உனக்கு பணத்து மேலே ஒரு லஸ்ட் இருந்துக்கினே இருக்கு, அது மேலே ஒரு இச்சை போராடிக்கிட்டே இருக்கு, உன் பரிசுத்தத்துக்கு அது அப்படியே தடையாக இருக்கு. நான் சொல்கிறேன், பரிசுத்தம்னா எல்லாத்துலேயும் இருக்கணும். பொண்டாட்டியோட நல்லா இருக்கணும், சோத்திரம் ஆண்டவரே குடுனவன ஆத்திரம் ஆண்டவரேன்ற புரியலையே. அப்போ மட்டும் சோத்திரம், இப்போ ஆத்திரமா? இப்போதானே நல்லா பலமாக வரணும் சோத்திரம். ஆமாம், ஏன்னா அங்கே லஸ்ட்டு வேலை செஞ்சுக்கினே இருக்கு. அப்போது முதல்ல லஸ்ட்டு போனோம் சார், எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலேருந்தும் லஸ்ட்டை வெளியே துரத்து. ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், நீ முடிவு நித்திய ஜீவன் இருக்குல்ல, நீ என்னைக்கு லஸ்ட்டை துரத்துறியோ எல்லாத்தையும் பூரணம் வரும் உள்ள டக்குன்னு. லஸ்ட்டை துரத்துனா கண்களின் இச்சையில் பல பெண்களோட இல்லை பல ஆண்களோட தப்பான எண்ணம் இருக்குன்னா, அது என்னைக்கு துரத்துறியோ வீட்டில் சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், சாதாரணமாக வாழ்க்கை நல்லா மாறிடும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் பொருளாதாரத்துலையும் என்னைக்கு அந்த இந்த இச்சையின் ஆவிய, இந்த பணத்தின் மேலே இருக்க இச்சையை துரத்து, அதுக்கு 1000 காரணம் சொல்கிற, சொந்த ரைச்சஸ், செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயநீதி பேசுகிறல, நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அதை என்னைக்கு துரத்துறியோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக பூரணமாக கலைஞ்சியோ நிரம்பி வழியும் நித்திய ஜீவன் உண்டாயிடும்ன்றாரு. அவர் தான் கம்ப்ளீட் ஆயிடும்ன்றேன் நான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காது உள்ளவர்கள், இனி யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கு நான் பேசுறது? ஒரு மாதிரி கேள்விக்குறியோட உட்காந்துருக்கேன். பிரயோஜனமாக இருக்கவங்களாம் கையை உயர்த்து நான் பார்க்குறேன். ஆண்களில் கொல்லப்பைய கையை உயர்த்த மாட்டேடே, சரியில்லை. அப்போ ரொம்ப முக்கியம், முதல்ல லஸ்ட்டை துரத்து சார். துரத்து. இன்னைக்கு அந்த ஆவியை நீ பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் நீ பாவத்துக்குள்ளே இருக்கிற, நீ அநீதிக்குள்ளேயே வாசம். பாவம் ஒன்று ஆளுக முடியாது. மரணத்துக்கு நீ வெளியே வந்துட்ட, பாவத்தை ஜெயிச்சிட்ட, பாவத்திலிருந்து வெளியே வந்துட்ட, ஆனாலும் நீ அநீதிக்குள்ளே தான் இருக்கிற. நீ ஆசீர்வாதத்தை பெற முடியல. காரணம் தான். ராமன் சொல்லுங்க. ஏன்னா கலாச்சாரத்துக்குள்ள வாண்டார் ஆண்டவர். இன்னைக்கு காலையில் வாப்பா, என் கலாச்சாரத்துக்குள்ள வா, ராஜ்ய கலாச்சாரத்துக்குள்ள வா, நான் எப்படி பரிசுத்தரோ அப்படியே உன்னை பரிசுத்தமாய் மாற்ற வல்லவர் வா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீ கால் எடுத்து வைக்க போறீங்க? கலாச்சாரத்துக்குள்ள வான்னு கர்த்தர் அடைக்கிறார். ஆமென், ஆமென்.
கலாச்சாரத்துக்குள்ள வருவதற்கான சகலத்தையும் உனக்குள்ள வைத்திருக்கிறார். எதையும் வெளியே தருவனா, எல்லாம் உனக்குள்ள இருக்கு.